மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு அளிப்பது, வெளியிலிருந்து ஆதரவு அளிப்பது என்று எடுத்த முடிவு என்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எடுத்த முடிவை தவிர யாருடைய தூண்டுதல்லையோ ஒப்புதல்லையோ எடுக்கப்பட்ட முடிவு அல்ல. இது 8ஆம் தேதி சொல்லியிருக்கேன். நீங்க இன்னைக்கு என்ன தேதி? 10 நாள் கழிச்சு இந்த கேள்வி கேட்குறீங்க. அவர் கேட்டாருன்னா அவர்கிட்ட போய் கேளுங்க சார். சண்முகம் சார் நீங்க என்ன கேட்டிருக்கணும்? அப்ப ஸ்டாலின் அப்படி சொல்லும் போது சண்முகம் 8ஆம் தேதி இப்படி சொன்னாரு, நீங்க எப்படி சொல்றீங்க சார்? அவர்கிட்ட கேட்கறதுக்கு உங்களுக்கு கேட்க முடியல, இங்க வந்து கேக்குறீங்க. திமுக கூட்டணி என்றே ஒன்று இல்லை. திமுக கூட்டணி நாங்க இருக்கிற மாதிரின்றது இல்ல. மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்பது இப்போது இல்லை. அதே நேரத்தில் தமிழ்நாட்டுடைய நலன் சார்ந்த பிரச்சனைகளில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தோடு ஒத்த கருத்துடைய பிரச்சனைகளில் சேர்ந்து நாங்கள் போராடுவோம். இதை அப்பயும் சொல்றேன், இப்பயும் சொல்றேன், எதிர்காலத்தையும் சொல்லுவேன். ஏன்னா தமிழ்நாட்டுடைய நலன் சார்ந்த பிரச்சனைகளில் யார் ஆதரவு அளித்தாலும் அல்லது யாருடைய ஆதரவை பெற வேண்டும் என்றாலும் அதற்கான முயற்சியை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மேற்கொள்ள. ஆட்சிக்கு வந்திருக்கிற இவர்கள் தான் புதிதே தவிர ஆட்சியாளர்கள் நிர்வாக அதிகாரிகள் யாரும் புதுசு கிடையாது. அவங்களுக்கு அதுதான் வேலை. யாரு ஆட்சி எந்த கட்சி வந்தாலும் வரலனாலும் அவங்க அந்த நிர்வாகத்தை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதனால அவங்களுக்கு எந்த குழப்பமும் கிடையாது. எந்த அதிகாரி எங்களுக்கு என்ன செய்யும் தெரியாம இருக்கணும்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? ஒரு 1.25 கோடி மக்கள் ஓட்டு போட்டு ஒரு ஆட்சியை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அது 1 மாசம் கூட தாங்காது, 2 மாசம் தாங்காது. இதெல்லாம் என்ன பேச்சு? இதெல்லாம் ரொம்ப தவறானது. ஒருவருடைய அவர்களுடைய எடப்பாடி சொன்னாலும் திமுக ஸ்டாலின் சொன்னாலும் ரெண்டு பத்தி தான் சொல்றாங்க. அது ஒன்றும் புதுசு கிடையாது. பாரதிய ஜனதா கட்சி என்கிற அந்த கட்சி தமிழ்நாட்டில் ஈடுபடவில்லை. ஆகவே அண்ணாமலை மூலமாக ஒரு புதிய பெயரை பயன்படுத்தி தமிழ்நாட்டில் வலுப்பட முடியுமா என்ற நோக்கத்தோடு தான் அமித்ஷா மோடியினுடைய முழுமையான ஆட்சியோடு அந்த அமைப்பை அவர் துவக்கி இருக்கிறார். இன்றைக்கு பிஜேபி கட்சியிலிருந்து ஏராளமான தலைவர்கள் அங்க போய் சேர்ந்திருக்காங்க. இப்ப அவர் பல லட்சம் பேர் சில மணி நேரத்துல சேர்ந்துட்டதா ஒரு பிம்பத்தை அண்ணாமலை கிளப்பி விட்டுருக்காரு. அது அவங்க கணக்கு, அவங்க எவ்வளவு வேணாலும் சொல்லலாம். ஏன் அவ்வளவு குறைச்சு சொல்றாங்கன்னு தான் எனக்கு புரியல. நான் சீரியஸா சொல்றேன். பிஜேபி தமிழ்நாட்டில் இதுவரை அவர்கள் எதிர்பார்த்த மாதிரி தமிழ்நாட்டை அவர்களால் கைப்பற்ற முடியவில்லை. பாரதிய ஜனதா கட்சி என்கிற பெயரை சொல்லி தமிழ்நாட்டில் வளர முடியாது, கால் ஊன முடியாது என்பதை உணர்ந்துதான் அண்ணாமலையை, அதாவது எந்த அண்ணாமலையை தலைவர் பதவியிலிருந்து நீக்கினார்களோ அதே அண்ணாமலையை திரும்ப அவர்கள் கொண்டு வந்து களத்திலே நிறுத்துகிறார்கள். எப்படி இல்லைன்னு சொல்றீங்க?